ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. நாலடியார். நாலடியாரை தான் வந்து நாலடி 400 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாலடியார் என்ன சொல்லுவாங்கன்னா, நட்புக்கு வந்து கரும்பை வந்து உவமையாக கூறும் நூல் கூட நாலடியார் தான் சொல்லுவாங்க. நாலடியார் வந்து வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள். மெயினாக நோட் பண்ணிக்கோங்க, நாலடியார் வந்து குட்டி திருக்குறள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அப்படின்னா வந்து நாலடியாரை நாலடி 400ன்னு சொல்லுவாங்க. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படிங்கிறாங்க. ஏலாதி. நம்ம வந்து என்ன மருத்துவம் சம்மந்தமான நூல்னாவே திரிகடுகம், ஏலாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திரிகடுகம்னா 3 சம்மந்தமான நீதி கருத்துக்களை வந்து சொல்லும். ஏலாதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5 சிறிய வேர்கள் கொண்ட நூல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏலாதி வந்து யார் எழுதியிருப்பாருன்னா கனிமேதாவியர் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஏலாதி மட்டும் இல்லை, திணைமாலை 150 வந்து கனிமேதாவியர் தான் எழுதியிருப்பாங்க. நமக்கு இங்கே என்ன கேள்வி, 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படின்னா வந்து ஏலாதி. மண்பதைக்கு பொதுவான நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறள் தான். மண்பதைக்கு பொதுவான நூல் எது அப்படின்னா வந்து திருக்குறள். திருக்குறள் வந்து முப்பால், உத்திரவேதம், பொதுமறை, தமிழ்மறை இதெல்லாம் வந்து என்ன திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். உத்திரவேதம் அப்படின்னா என்ன நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கான கேள்வி என்ன, மண்பதைக்கு பொதுவான நூல் எது அப்படின்னா வந்து திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எது அப்படின்னா ஒப்புரவு அப்படிங்கிறாங்க. ஒப்புரவு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா வந்து ஒப்புரவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எது அப்படின்னா வந்து ஒப்புரவு. இது வந்து ஒரு திருக்குறள். தீதின்றி வந்த பொருள் வந்து எவற்றை ஈனம் அப்படிங்கிறாங்க. அறமும் இன்பமும் ஈனம், தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குறள் இருக்கும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனம் அப்படின்னா வந்து அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் வந்து விருது எது? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. நூலகத்தின் தந்தை அப்படின்னாலும் அரங்கநாதன் தான் வருவாங்க. நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர் அப்படின்னாலும் அரங்கநாதன் அவர்கள் தான் வருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னா வந்து டாக்டர் ரா அரங்கநாதன் விருது. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் தான் கல்யாண சுந்தரனார், அப்படிதான் அதோட எக்ஸ்பான்ஷனாக வந்து வரும். இதில் திரு அப்படிங்கிறது வந்து திருவாரூரை வந்து குறிக்கும். இதில் வந்து திருவிக்காவை வந்து தமிழ் தென்றல்னு கூட வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னா வந்து திருவிக்காவை தான் சொல்லுவாங்க. நமக்கான கேள்வி என்ன, திருவிக்கால வந்து அந்த திருங்கிற பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து திருவாரூரை குறிக்குது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இந்த கூற்று யாருடையது அப்படிங்கிறாங்க, விஜயலட்சுமி பண்டிட் அவர்களுடையது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இந்த கூற்று யாருடையதுன்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்களுடையது. இதே வந்து விஜயலட்சுமி பண்டிட் அவர்களை பற்றி ஒரு புக் கண்டென்ட் வந்து ஜிஎஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவர் அப்படின்னா வந்து விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான் சொல்லுவாங்க. எந்த இயர் அப்படின்னா வந்து 1953. இதே நம்ம மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் அப்படின்னா வந்து விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான் வருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவர்னாலும் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான். நம்ம மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் தலைவர் முதல் பெண் அப்படின்னாலும் வந்து விஜயலட்சுமி தான் வருவாங்க. பொருந்தாததை கண்டறிய அப்படின்னா கரிசலாங்கண்ணி, கையாந்தரை, பிருங்கராசம் இதெல்லாம் வந்து ஒரே தான். சிங்கவள்ளி அப்படிங்கிறது வந்து தூதுவளை. சிங்கவள்ளி வந்து திருப்பி ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்குங்க. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு வந்து எது? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படி தான் நம்ம படிப்போம். இந்த கவிமணி அப்படின்னா தேசிக விநாயகருக்கு வந்து வழங்கிய அமைப்புன்னா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு அப்படிங்கிறாங்க. நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக, இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. சென்னை அடையாற்றில் ஔவை இல்லம் வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான் வந்து சென்னை அடையாறில் வந்து ஔவை இல்லம் வந்து நிறுவியிருப்பாங்க. எந்த இயர் அப்படின்னா வந்து 1930 தான் வந்து ஔவை இல்லம் வந்து நிறுவியிருப்பாங்க டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து அஞ்சலை அம்மாள் தான் வந்து சொல்லுவாங்க. தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னா காந்தியடிகள் வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள் தான் வந்து சொல்லுவாங்க.
இதே வேலுநாச்சியார் அவர்கள் வந்துன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து முதல் பெண்மணி அந்த கேட்டகரியில் அவங்க வருவாங்க, அந்த இதில் வருவாங்க. இந்த ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி ஜான்சி ராணிக்கு முன்னாடியே இவங்க வருவாங்க. வேலுநாச்சியார் 1730 to 1796 வரை இவங்க பீரியடாக வந்து இருக்கும். இதே அம்புஜத்தம்மாள் அப்படின்னா வந்து தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகள் தான் வந்து அம்புஜத்தம்மாள் அப்படிம்பாங்க. தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் வந்து யார் அப்படின்னா வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு போராட்டம் நடக்கும்போது அறிமுகமாயிருப்பாங்க காந்தி அவர்களுடையது. நம்ம கேள்வி என்ன, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து அஞ்சலை அம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நள்ளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார். இந்த கொஸ்டின் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் 50ல் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது என்ன நூல்னு கேட்டிருக்காங்க, புறநானூறு. அது வந்து என்ன யாருடையது, வெண்ணி குயத்தியார். நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா வந்து அது எந்த நூல், அது எழுதுனது யார் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு எது அப்படின்னா கனடா நாடு தான். ஃபஸ்ட் வந்து திருக்குறள்னா வந்து 1886, திருவாசகம்னா 1900, புறநானூறுனா 1893 படிச்சிருக்கோம் ஜியு போப்பு. அவங்க வந்து என்னென்னா எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா வந்து கனடா நாட்டை சேர்ந்தவங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி வந்து நீலகிரி அப்படிங்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி வந்து நீலகிரி. பூவில் இதழகத்தனைய தெருவம் இந்த கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து பரிபாடல் அப்படிங்கிறாங்க. பூவில் இதழகதனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் வந்துன்னா பரிபாடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரிபாடல் அப்படின்னாவே வந்து அது வந்து ஒரு இசைப்பாடல்னு சொல்லியிருக்கோம். 8 தொகையில் வந்து அகப்புற பாடல் எது அப்படின்னு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பரிபாடல் தான். இங்கே நமக்கான கேள்வி என்ன, பூவில் இதழகதனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் வந்து பரிபாடல். நம்ம மதுரை காஞ்சின்னு போட்டுருவோங்கிறதுக்காக தான் ஆப்ஷன் ஏல வந்து மதுரை காஞ்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ணணும். தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யார் அப்படின்னா வந்து யுனெஸ்கோ தான். பெரியாருக்கு வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு பகலவன், சிறைப்பறவை, இது மாதிரி நிறைய பேர்கள் வந்து இருக்குது. அதில் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு பெரியாருக்கு கொடுத்தது வந்து யார் அப்படின்னு வந்து யுனெஸ்கோ அமைப்பு தான். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சந்தா சாஹிப்பால் வந்து வீரமா முனிவருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வீரமா முனிவர் வந்து என்னென்னா தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு கூட வந்து வீரமா முனிவரை வந்து சொல்லுவாங்க. இதே திருவிக்கானா என்ன சொன்னால் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை. வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. வீரமா முனிவர்னா தமிழ் உரைநடையின் தந்தை, திருவிக்கா வந்து தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை. ஒரு வார்த்தையில் வந்து நமக்கு வந்து மார்க் வந்து போயிடும். நல்லா படிக்கிறது தெளிவாக படிச்சுங்க. இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு வந்து வழங்கப்பட்டது. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்களோட கூற்று தான். சொல்லின் செல்வர் அப்படின்னா வந்து ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லுவாங்க. ராபி சேதுப்பிள்ளை என்ன சொல்லியிருக்காங்க, வீரமா முனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழி பெருக்கிற்கும் காலத்துக்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் அப்படின்னா வந்து பெருஞ்சித்திரனார். நம்ம உங்களால் வந்து என்ன ஆன்சரை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன்சர் தெரியலை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து மாட்டோம் ஆன்சர். அதெல்லாம் நோட் பண்ணி எடுத்துடணும். நமக்கு வந்து பெருஞ்சித்திரனார்னா அவரோட இயற்பெயர் அதிகம் கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம்லாம் அவர் நடத்திய வந்து இதழ்கள். நம்ம கேள்வி என்ன, ஆழி பெருக்கிற்கும் காலத்துக்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? அந்த பாவலர் தான் நமக்கு கீ பாயிண்ட். ஆன்சர் தெரியலை அப்படிங்கல பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ஊவேசா தான். ஊவேசாவை தான் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து அழைப்பாங்க. தனி தமிழுக்கு வந்து வித்திட்டவர் யார் அப்படின்னா வந்துன்னா பரிதிமார் கலைஞர் தான் வந்து தனி தமிழுக்கு வந்து வித்திட்டவர் அப்படின்றாங்க. இவங்க வந்து திராவிட சாஸ்திரின்னு கூட வந்து சி.வை. தாமோதரனார் வந்து சொல்லுவாங்க. முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் அப்படின்னா வந்து தனிநாயகம் அடிகள். முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் வந்து தனிநாயகம் அடிகள். இதெல்லாம் புக் கண்டென்ட். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. எப்படி கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள் என்ன அழைக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க.
சோழர்கள் காலம் வந்து ரொம்ப முக்கியங்க. சோழர்கள் காலத்தில் தான் பெரிய புராணமும் வந்து என்ன கம்பராமாயணம்னு எழுதப்பட்டது. ஒரு கேள்வி வந்து என்ன, கம்பராமாயணமும் பெரிய புராணமும் வந்து யார் காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கிற மாதிரி கேள்வி அமைஞ்சிருந்துச்சு பார்த்துங்க. செப்பு திருமேனிகளின் வந்து பொற்காலம் என அழைக்கப்படுவது வந்து சோழர்களின் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது வந்து சோழர்களின் காலம். கண்ணூல் வினைஞர் என்று புகழப்படுபவர்கள் யார் அப்படின்னா வந்து ஓவியம் வரைபவர்களை தான் வந்து கண்ணூல் வினைஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கால் முளைத்த கதைகள் என்று நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். பொறுத்துக பார்த்துங்க. புதுமை பித்தன் அப்படின்னா வந்து காஞ்சனை. ராஜகோபாலன் வந்து 3 உள்ளங்கள் அப்படிங்கிறாங்க. மௌனி வந்து அழியாச்சுடர். தி ஜானகிராமன் வந்து முள்முடி. புதுமை பித்தன் வந்து காஞ்சனை. இது வந்து திருப்பி கேட்கலாம். இந்த மாதிரியான இது வந்துன்னா திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க. இதில் ஏதாவது ஒன்று கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சோம்னா பொறுத்துக்களை ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடலாம். புதுமை பித்தன்னா காஞ்சனை, ராஜகோபாலனா 3 உள்ளங்கள், மௌனி அழியாச்சுடர், தி ஜானகிராமன் வந்து முள்முடி அப்படிங்கிறாங்க. தவறான தொடரை வந்து கண்டுபிடி, தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. 1 and 3 தான் வந்து தவறானது அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 2 and 4 மட்டும் பார்த்துங்க. தப்பாட்டம் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே வந்து தெருக்கூத்து. இது புக்கில் தான் உள்ளது, பார்த்துக்குங்க. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு புது மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் வந்து அறிஞர் அண்ணா. பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான். யாக்கை அப்படின்னா வந்து உடம்பு தான் சொல்லுவாங்க. புன்புலம் அப்படின்னா வந்து புள்ளிய நிலம். வேலம் அப்படின்னா வந்து ஆண் யானை. பிடினா என்ன சொன்னால் பெண் யானைன்னு சொல்லியிருக்கோம். இதே வேலம் அப்படின்னா வந்து ஆண் யானை சொல்கிறாங்க. பொலிக்கும் உரிக்கும். யாக்கைனா உடம்பு, புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், வேலம் ஆண் யானை, பொலிக்கும்னா உரிக்கும். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? ஃபஸ்ட்டு சுரதாவின் இதழ் அப்படின்னா வந்து காவியம் தான் சொல்லுவாங்க. காவியத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட இதழ் தான் வந்து காவியம் அப்படிங்கிறாங்க. சுரதாவோட இதழ் வந்து காவியம். சுரதா வந்து ஓமை கவிஞர் கூட வந்து சொல்லுவாங்க. 1969 தேன்மலை என்ற நூலுக்காக வந்து என்ன தமிழக அரசின் வந்து பரிசினை பெற்றார். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து எழிலோவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பை பின்பற்றி வாணிதாசன் எழுதியது வந்து எழிலோவியம் அப்படிங்கிறாங்க. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் வந்து என்ன அப்படின்னா பாரதியார். பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை பற்றியும் கண்டிப்பாக கேள்விகள் உண்டு. அதில் நம்ம வந்து என்ன பாரதிதாசனான்னு குழப்பிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதெல்லாம் பாரதியார் எதெல்லாம் பாரதிதாசன் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் வந்து பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் வந்து சம்பந்தர். இதே அடுத்த 3 வந்து திருநாவுக்கரசர் வருவாங்க, அடுத்து சுந்தரர், அடுத்து தான் வந்து மாணிக்க வாசகர் வருவாங்க. ஸோ முதல் 3 திருமுறைகளை தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் வந்து திருஞான சம்பந்தர். நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே என்று பாடியவர் யார் அப்படின்னா திருமூலர் தான் சொல்கிறாங்க. திருமூலர்னா திருமந்திரம். இவர் திருமூலரை வந்து ஆதி சித்தர்னு கூட சொல்லுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் வந்து திருமூலர். 14 சித்தர்களில் ஒருவர் யார் அப்படிங்கிறாங்க போகர். 14 சித்தர்களில் ஒருவர் வந்து போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யார் அப்படிங்கிறாங்க வானமாமலை. ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் வந்து வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் வந்து அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறாங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் வந்து அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறாங்க. நாட்டிலும் காட்டிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியன் என்ற பாரதியின் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல். இது எல்லாமே வந்து பாரதியோட நூல் தான். அதில் வந்து இந்த இது இடம்பெற்றது வந்து குயில் பாட்டு அப்படிங்கிறாங்க. ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு. இதில் வந்து தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் வந்து எது? ஆழி அப்படின்னா வந்து கடல் தான் வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னோம். நம்ம ஆழினாவே வந்து கடல்னு சொல்லுவோம். ஆழி, ஆறுகளி, முன்னீர், உறவு நீர், புணரி, பௌவம், அழுவம் இதெல்லாமே வந்து கடல் தான். ஸோ நமக்கு ஆழி அப்படின்னு வந்திருக்கு கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து உலாபுரம் அப்படிங்கிறாங்க.
உலா என்னும் சிற்று இலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் வந்து உலாபுரம். தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். இந்த பாடல் அடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி வந்து எது அப்படின்னா வந்து திருக்குற்றால அருவியை வந்து சொல்கிறாங்க. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலம் மிஞ்ச புகட்டு மிக வளர்ந்தாய். இந்த வரிகளில் சுட்டப்படுபவர் வந்து தமிழ் தாயை தான் சொல்கிறாங்க. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலம் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இந்த வரிகளால் சுட்டப்படுபவர் வந்து தமிழ் தாய். சேக்கிலாருக்கு வந்து உத்தமச்சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து அனாபய சோழன் அப்படிங்கிறாங்க. அருண்மொழி தேவர், உத்தமச்சோழ பல்லவராயன் இதெல்லாம் வந்து சேக்கிலாருக்கு வந்து உள்ள பெயர்கள். அதில் வந்து உத்தமச்சோழ தொண்டர் சீர் பரவார்னு கூட வந்து சேக்கிலாரை வந்து சொல்லுவாங்க. அதில் உத்தமச்சோழ பல்லவராயன் யார் அந்த பட்டத்தை சேக்கிலாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனாபய சோழன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே பெரிய புராணத்தை தான் வந்து சேக்கிலார் எழுதியிருப்பார். பெரிய புராணத்தை வந்து திருத்தொண்ட புராணம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா வழிநூல், திருத்தொண்டர் மாக்கதை, 63 புராணம் இதெல்லாம் வந்து என்ன பெரிய புராணத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இது பெரிய புராணத்தை தான் வந்து சேக்கிலார் எழுதியிருப்பாங்க. அடுத்தே பெரிய புராணத்தை பற்றி நான் ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். பெரிய புராணத்தில் வந்து எத்தனை சருக்கங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 13 சருக்கங்கள் வந்து இருக்குது பெரிய புராணத்தில். திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் வந்து அமைந்துள்ள காண்டம். இதுவும் புக் கொஸ்டின் பார்த்துங்க. திருவிளையாடற் புராணத்தை எழுதினது பரஞ்சோதி முனிவர். அதில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னா திரு ஆலவாய் காண்டம் தான் வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து பெற்றுள்ள இடம். இது வந்து எல்லா விதமாகவும் கேட்டுக்காங்க. இது எந்த 1000ல் இருக்குன்னா முதல் 1000, எந்த வந்து என்ன திருமொழி வந்து எந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த இடத்துல இருக்குன்னா 5ஆம் திருமொழி. இதில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை 105 பாடல்கள். இதை எழுதினது யாருன்னா குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழியை வந்து எழுதியிருப்பாங்க. பெருமாள் திருமொழியை பற்றி ரிப்பீட்டட் கேள்விகள் வந்து இருக்குது, நல்லா பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 வந்து பார்த்துருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.